வணக்கம். நம் நாட்டு ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அவர்கள் எந்த அளவில் நம் நாட்டு மக்களுக்காக சிந்தித்து வருகிறார், நம் நாட்டு மக்களுக்காக பாடுபட்டு வருகிறார், நம் நாட்டு மக்களுடைய துயரங்களை குறைக்கிறதற்காக எந்த அளவில் ஆய்வில் இறங்கியிருக்கிறார் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். கோவிடால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதற்காக கோவிடால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு டயட் சார்ட்டையை கொண்டு வந்திருக்கிறார் இந்த நபர். மே 9 தன்னுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்த இந்த ட்வீட் எந்த அளவில் ஒரு ஹெல்த் மினிஸ்டரால் இது போன்ற செயலில் இறங்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. அதுவும் ஒரு டாக்டரால். டார்க் சாக்லேட், நம் நாட்டில் எத்தனை ஏழைகள் இதை பார்த்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எத்தனை ஏழைகள் இதை வாங்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. நம் நாட்டில் எத்தனையோ ஏழைகள் ஒரு பாராசிட்டமால் மாத்திரையை கூட வாங்க முடியாமல், அப்படி அவர்களுக்கு ஜுரம் அடித்தால் நேரடியாக ஒரு கெமிஸ்டிடம் போய் எனக்கு தலைவலிக்கிறது, எனக்கு ஜுரம் அடிக்கிறது, ஒரு மாத்திரையை கொடுத்து விடுங்கள், ஒரு 3 ரூபாயோ 5 ரூபாயோ கொடுத்து அந்த மாத்திரையை சாப்பிட்டு தன்னை குணப்படுத்தி வரும் இந்த நபர்களுக்கு டார்க் சாக்லேட்டை பற்றி நீங்கள் எடுத்து கூறியிருக்கிறீர்கள். அப்படி உண்மையிலேயே நம் நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று நீங்க கருதினீர்கள்னா, கோவிடால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ நபர்கள் இன்னைக்கும் மருத்துவமனைகளில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரிஸ்கிரிப்ஷனிலேயே இந்த டார்க் சாக்லேட்டை எழுதிவிடுங்கள், ஒரு சிறிய பீஸாவது எழுதிவிடுங்கள். அவர்களுடைய மன அழுத்தம் குறைந்துவிடும். இன்னொரு ஆப்ஷனும் இருக்கிறது. நம் நாட்டு பிரதமருடைய அந்த கரீப் கல்யாண் யோஜனா வழியாக எத்தனையோ கோடி மக்களுக்கு நீங்க இலவசமாக ராஷனை வழங்கி வருகிறீர்கள். அதே ராஷன் பொட்டணத்தில் ஒரு சிறிய டார்க் சாக்லேட் பாக்கெட்டை போட்டுவிட்டீர்கள்னா எத்தனையோ நபர்கள் இதன் ருசி எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு தெரிந்துவிடும். ஒரு ஏழை மக்களை எப்படி நீங்க அலக்களித்திருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். டார்க் சாக்லேட் நீங்க சாப்பிட்டால் உங்களுடைய மன அழுத்தம் குறைந்துவிடும். இந்த மன அழுத்தத்திற்கு காரணமே இந்த அரசாங்கம் தான் என்று உங்களுக்கு புரியவில்லையா? ஆக்சிஜன் கிடைக்காமல், பெட் கிடைக்காமல், வென்டிலேட்டர் கிடைக்காமல், மருந்து மாத்திரைகள் கிடைக்காமல் ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்தினரை துடிதுடித்து சாகும் அந்த காட்சியை பார்த்த பின் அவருடைய மன அழுத்தம் எந்த அளவில் இருக்கும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். அந்த மன அழுத்தத்திற்கான காரணம் யார்? யாரால் இந்த மன அழுத்தம் ஏற்பட்டதோ அதே நபர் உங்களை டார்க் சாக்லேட்டையும் சாப்பிட சொல்லி வருகிறார். நம் நாட்டு அரசியல்வாதிகளின் சிந்தனையை, தாட் ப்ராசஸை பாருங்கள். இதே நபர் தான் பாபா ராம்தேவிற்காக இலவசமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையும் செய்திருக்கிறார். அதாவது பாபா ராம்தேவோடைய அந்த போலி கோவிட் மருந்தை பிரச்சாரம் செய்வதற்காக இந்த நபர் தான் முன்வந்தார். அது மட்டுமல்ல, இதே நபர் தான் கௌமூத்ரு மற்றும் சாணியை வைத்து ஆய்வு நடக்க வேண்டும். கௌமூத்ரு சாணியால் என்னெல்லாம் மக்களுக்கு லாபம் கிடைக்க இருக்கிறது என்ற அந்த ஆய்விற்கான வேலையை இந்த நபர் தான் தொடங்கி இருக்கிறார். இது போன்ற நபர்கள் நம் நாட்டின் ஹெல்த் மினிஸ்டர்கள். சிந்தித்து பாருங்கள். இந்த தொகுப்பில் வேக்சினேஷனை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் எந்த அளவில் நம் நாட்டு மக்களுக்காக பாடுபட்டு இருக்கிறார், இந்த அரசாங்கம் எந்த அளவில் நம் நாட்டு மக்களுக்கான அந்த வேக்சினேஷனுக்காக வேலை பார்த்திருக்கிறார்கள், எத்தனை உண்மைகள் எத்தனை பொய்கள் இந்த நபர்கள் பரப்பியிருக்கிறார்கள் என்று அனைத்து விஷயங்களையுமே இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். அதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். இதன் வழியாக ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசத்தை நீங்கள் சப்போர்ட் செய்ய முடியும். அப்படி நாங்கள் போட்டு வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்டிலிருந்து 5 நபர்களுக்கு ஷேர் செய்தாலே போதும். எங்களை உங்களால் ஊக்கப்படுத்த முடியும், சப்போர்ட் செய்ய முடியும். இந்த வேலையை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பி உங்களை வீடியோக்குள் கூட்டிச் செல்கிறேன். வாருங்கள். இந்த தொகுப்பில் போவதற்கு முன் ஒரு குட்டி கதை, ஒரு உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு டாக்டர் தன்னுடைய ட்விட்டரில் ஒரு குட்டி கதை எழுதியிருக்கிறார். அவருடன் நடந்த சம்பவம். Today, towards the end of my shift, I video called the relative of a patient who is not going to make it. என்னுடைய வேலையை முடித்து வீட்டுக்கு திரும்புறதற்கு முன் நான் ஒரு வீடியோ காலை செய்தேன்.
ஒரு பேஷண்ட்டுக்காக அந்த பேஷண்ட்டுடைய சொந்தக்காரருக்கு அந்த பேஷண்ட் இதற்கு மேல் பொழைக்க மாட்டார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. We usually do that in my hospital if it's something they want. This patient's son asked for a few minutes of my time. He then sang a song for his dying mother. இதை நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய பேஷண்ட்களுக்கு செய்வது வழக்கம். அப்படி அவர்கள் ஆசைப்பட்டார்கள்னா, இந்த பெண்ணுடைய மகனுக்கு தான் இந்த வீடியோ காலை செய்தேன். அந்த பையன் என்னிடம் ஒரு சில நிமிடங்களை கேட்டான். அதற்கு பின் தன்னுடைய தாயாருக்கு இந்த பாடலை பாடினார். He sang तेरा मुझसे है पहले का नाता कोई. I just stood there holding the phone, looking at him, looking at his mother and singing. The nurses came over and stood silence. He broke down in the middle, but he finished the verse. He asked her vitals, thanked me and hung up. நான் அந்த பையனை பார்த்து கொண்டிருந்தேன், அவருடைய தாயாரை பார்த்து கொண்டிருந்தேன், அந்த பையன் பாடுவதை பார்த்து கொண்டிருந்தேன். என் பக்கத்தில் இருந்த அனைத்து நர்சஸ்களுமே எங்களுடன் வந்து நின்று விட்டார்கள், அமைதியாக, சைலன்ஸாக. நடுவில் அந்த பையன் அழுகத் தொடங்கிவிட்டான். ஆனாலும் அந்த பாடலை முடித்த பெண் அவருடைய தாயாருடைய வைட்டல்ஸை பற்றி கேட்டான். உயிருடன் இருக்காரா இல்லையா என்று. தாயார் இறந்து விட்டார் என்று கூறிய பெண், அந்த பையன் என்னை தேங்க்யூ என்று கூறி போனை வைத்து விட்டார். இந்த மன அழுத்தத்துடன் இன்னைக்கு நம் நாட்டு டாக்டர்ஸ்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேஷண்ட்களை காப்பாற்ற முடியவில்லை என்று நம் நாட்டு டாக்டர்ஸ்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு பின் இன்னைக்கு இந்த கோவிட் வார்டுகளில் பணிபுரிந்து வரும் இந்த நபர்கள், இந்த டாக்டர்கள் அடுத்த வருடம் தனக்கு சிகிச்சையை தேடிக்கொண்டு வருவார்கள். தன்னுடைய மன அழுத்தத்திலிருந்து எப்படி மீண்டு வருவதென்று அவர்களுக்கு புரியாது. எந்த டாக்டர்கள் பேஷண்ட்களை காப்பாற்ற முடியவில்லை என்ற அந்த மன அழுத்தத்துடன் வீட்டிற்கு திரும்புகிறார்களோ, என்னால் சிகிச்சை கொடுக்க முடியவில்லை, என்னால் ஆக்சிஜன் கொடுக்க முடியவில்லை, என்னை நம்பி வந்த அந்த பேஷண்ட்டுக்கு என்னால் பெட் கொடுக்க முடியவில்லை, ஐசியூ பெட் கொடுக்க முடியவில்லை, மருந்து மாத்திரை கொடுக்க முடியவில்லை, வெண்டிலேட்டரை வைத்து அவரை காப்பாற்ற முடியவில்லை. என் கண்ணுக்கு முன் துடிதுடித்து அந்த பேஷண்ட் சாகுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த வேதனையை நான் எப்படி வெளி கக்குவது என்று கூட எனக்கு தெரியவில்லை. அந்த வேதனை தான் இந்த டாக்டர் எழுதிய இந்த கதை. மன அழுத்தத்திற்கு டார்க் சாக்லேட்டை சாப்பிட்டால் போதும், உங்களுடைய மன அழுத்தம் குறைந்துவிடும். நம் நாட்டு ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஹர்ஷ்வர்தனின் இந்த ஐடியா. சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு டாக்டருடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு குடும்பத்தினருடைய நிலையை, தன் கண்ணுக்கு முன் தன்னுடைய குடும்பத்தினரை இழக்கும் அந்த காட்சி எந்த அளவில் வேதனையை கொடுக்க இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். வேக்சினேஷன், நம் நாட்டு பிரதமரால் தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கே வேக்சினேஷன் கிடைத்திருக்கிறது. இந்தியாவிற்கே வேக்சினேஷன் கிடைத்திருக்கிறது. அதை பற்றி தான் நீங்க, அதற்கான உண்மையை தான் இந்த பதிவில் நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். PM கேர்ஸை வைத்து வெண்டிலேட்டர்ஸ்களை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை வெண்டிலேட்டர்கள் சரியாக இருக்கிறது, எத்தனை வெண்டிலேட்டர்ஸ்கள் போலியாக இருக்கிறது என்று இந்த அனைத்து நியூஸ் பேப்பர் கட்டிங்களையுமே பார்த்தாலே போதும், உங்களுக்கு புரிந்துவிடும். எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு 70, 80, 100 வெண்டிலேட்டர்கள் இதே PM கேர்ஸ் வழியாக கிடைத்திருக்கிறது. ஆனால் அதிலிருந்து முக்கால்வாசி வெண்டிலேட்டர்கள் ரெப்பேர்டாக இருக்கிறது. அங்கே போய் சேர்த்த போதே, அந்த மருத்துவமனைக்கு கிடைத்த போதே அந்த மஷீன் ஓடவில்லை, வேலை பார்க்கவில்லை. ஆனால் நம் நாட்டு அரசியல்வாதிகள், நம் நாட்டு அரசாங்கம் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்து விட்டோம். PM கேர்ஸை வைத்து எத்தனை வெண்டிலேட்டர்ஸ்களை கொடுத்து விட்டோம். எத்தனை வெண்டிலேட்டர்ஸ்கள் நீங்கள் கொடுத்தாலும் அது சரியான முறையில் சரியான தரமாக இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் எந்த விதமான செக்ஸ் லிஸ்ட்டும் போடவில்லை. அந்த வெண்டிலேட்டரை வைத்து ஒரு நபருடைய உயிர் பிழைக்குமா இல்லையா என்று கூட யாருக்குமே தெரியவில்லை. இந்த அளவில் மன அழுத்தத்துடன் ஒவ்வொரு நபரும் இன்னைக்கு மருத்துவமனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம் நாட்டு அரசாங்கம் தன்னுடைய பிரச்சாரத்தில் பிஸியாக இருக்கிறது. வேக்சினேஷன் நாடு முழுவதும் பல மாநிலங்களில், பல இடங்களில்
வேக்சினேஷன் இல்லை என்று அந்த வேக்சினேஷன் சென்டர்களையே மூடிவிட்டார்கள். இரண்டாம் அலையும் போது இந்த இறப்பு எண்ணிக்கை அதிகரித்த போது உடனடியாக மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக நம் நாட்டு அரசாங்கம் செய்த செயல் 18 45 வயதிற்கு உள்ள அந்த நபர்களுக்கும் வேக்சினேஷனை போட்டு விடலாம். உங்களிடம் வேக்சினேஷனே இல்லாத போது நீங்க எப்படி இந்த உத்தரவை கொடுத்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த முதல் டோஸ் பெற்றுக்கொண்ட நபர்களுக்கு இரண்டாம் டோஸை கிடைக்காமல் எத்தனையோ இடங்களில் அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம் நாட்டு அரசாங்கம் வேக்சினேஷன் அனைவருக்குமே இருக்கிறது, அனைவருக்குமே நாங்கள் போட தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வேக்சினேஷனுடைய பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் கோவிஷீல்டை 12 16 வாரத்திற்குள் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு முன் 4 8 வாரத்திற்குள் இந்த இரண்டாம் டோஸை போட்டால் மட்டும்தான் கோவிஷீல்டுக்கான அந்த பயன் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறினார்கள். இன்னைக்கு வேக்சினேஷனுடைய பற்றாக்குறை வந்தவுடன் உங்களுடைய திட்டத்தையே மாற்றிவிட்டீர்கள். அதாவது மக்களை எப்படி ஏமாற்றலாம் என்று நீங்களே பாருங்கள். 8 வாரத்திற்குள் போடக்கூடிய அந்த இரண்டாவது டோஸை 12 16 வாரம் வரை, அதாவது 3 மாதங்களுக்கு பின் நீங்கள் போட்டாலே போதும், உங்களுக்கு இந்த கோவிஷீல்டுக்கான இரண்டாவது டோஸ் போதும் என்று கூறியிருக்கிறார்கள். ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இதே கேள்வியை கேட்டு ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். First it was told 4 weeks for the second dose, then 6 to 8 weeks, and now we are told 12 to 16 weeks. Is this because there is not enough stock of vaccine for all who are eligible, or because professional scientists advice say so? Can we expect some transparency from Modi government? முதலில் 4 வாரத்தில் இந்த வேக்சினேஷனை போட்டால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று கூறினார்கள். அதற்கு பின் இரண்டாவது முறை 6 8 வாரம் வரை, இதற்குள் நீங்கள் இந்த வேக்சினேஷன் இரண்டாவது வேக்சினேஷனை போட்டால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று கூறினார்கள். அதற்கு பின் 12 16 வாரத்திற்குள் இந்த இரண்டாவது டோஸை நீங்கள் போட்டீர்கள்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று கூறினார்கள். நாட்டில் இந்த வேக்சினேஷனுடைய பற்றாக்குறையால் இந்த புதிய இன்ஃபர்மேஷனை, இந்த புதிய திட்டத்தை கொடுத்திருக்கிறீர்களா, அல்ல ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கிறதா? மோடி அரசாங்கம் டிரான்ஸ்பரன்சியை, வெளிப்படையாக இந்த விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த கேள்வியை கோதி மீடியா எப்போதுமே கேட்க மாட்டார்கள். கோதி மீடியா நம் நாட்டு பிரதமருடைய பிரச்சாரத்திலேயே பிஸியாக இருக்கிறது. காங்கிரஸுடைய இன்னொரு தலைவர் ஸ்ரீனிவாசன் டெல்லியில் இருக்கும் நபர்களிடம் போய் கேட்டு பாருங்கள். ட்விட்டர் பக்கத்தில் இவருடைய ட்விட்டரை மட்டும் சர்ச் பண்ணி பாருங்கள். மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட, டெல்லி அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட இந்த நபர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை எத்தனையோ மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஆக்சிஜன் கிடைக்கவில்லை என்றால், பெட் கிடைக்கவில்லை என்றால், மருந்து மாத்திரைகள் கிடைக்கவில்லை என்றால், வீடுகளுக்கு போய் இந்த நபர் இரவு 12 மணி, 1 மணி, 2 மணி, காலை 3 மணி, எந்த நேரமும் பாராமல் இந்த நபர் மக்களுக்கு உதவும் வேலையை மட்டும் தான் பார்த்திருக்கிறார். ஒரு சிறிய ரூமில் ஒரு 10-15 கம்ப்யூட்டர்களை வைத்து, போன்களை அமைத்து ஒரு சிறிய கால் சென்டரை நடத்தி வந்திருக்கிறார். மக்களுக்கு உதவுவதற்காக ஹெல்ப் லைன், உங்களுக்கு என்ன தேவை என்று கூறுங்கள், நான் கீழே இறங்கி வேலை பார்ப்பேன் என்று கடந்த 1 மாதமாக மக்களுக்காக உழைத்து வந்த இந்த நபர் மீது இன்னைக்கு சிபிஐ ஒரு என்கொயரியை நடத்தியிருக்கிறார்கள். உங்களுக்கு எங்கிருந்து இந்த மருந்து மாத்திரைகள் கிடைக்கிறது, இதெல்லாம் வாங்குவதற்காக எங்கிருந்து பணம் கிடைக்கிறது என்று. ஒரு நபர் உழைத்து கொண்டிருக்கிறார் மக்களுக்காக. ஒரு அரசாங்கம் தனக்கு சொந்த வீட்டை கட்டி வருகிறது மக்களுடைய பணத்தை வைத்து, 20,000 கோடி ரூபாயை வைத்து. அந்த அரசாங்கத்திடம் சிபிஐ போய் எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டார்கள். எப்படி உங்களால் மக்கள் பணத்தை வைத்து இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை கட்ட முடியும், அதுவும் லாக்டவுன் காலகட்டத்தில்? மக்களுக்கு தேவைப்படும் இந்த தருணத்தில் எப்படி நீங்க வேறொரு வேலையில் பிஸியாக இருக்கிறீர்கள் என்று எந்த கேள்வியும் உங்களால் கேட்க முடியாது. ஆனால் மக்களுக்காக உழைக்கும் ஒரு நபரை இன்னைக்கு சிபிஐ என்கொயரி பண்ணியிருக்கிறது. நாளைக்கு இடி போகும், அதற்கு பின் இவரை அரெஸ்டும் செய்வார்கள். இவர்கள் மீது எத்தனை குற்றங்களை சாத்தி இவர் மீது யுஏபிஏ போன்ற வழக்கும் போடப்படும். எந்த விதமான
அதில் சந்தேகமும் அல்ல. யார் இந்த பிஜேபிக்கு எதிராக வேலை பார்க்கிறார்களோ, யாருக்கு அதிக மைலேஜ் கிடைக்கிறதோ அது இந்த அரசாங்கத்தால் பொறுத்து கொள்ள முடியாது. நாங்களும் வேலை பார்க்க மாட்டோம், வேற யாரையும் வேலை பார்க்க விட மாட்டோம். இதுதான் இந்த அரசாங்கம் இன்னைக்கு செயல்படும் விதமாக இருக்கிறது. போன வருடம் இதே நேரத்தில் மே மற்றும் ஜூன் மாதத்தில் அமெரிக்கா மற்றும் யூரோப்பியன் யூனியன் போன்ற நாடுகள் இதே வேக்சின் தயாரிக்கும் கம்பெனிகளை தொடர்பு கொண்டு அந்த ஆர்டர்களை பிளேஸ் செய்து வந்தார்கள், அட்வான்ஸ் ஆர்டர். ஆனால் இந்தியா அந்த தருணத்தில் என்ன செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்தியாவிற்குள்ளேயே இந்த ப்ரொடக்ஷன் நடக்கும்போது நம் நாட்டு அரசாங்கம் எந்த விதமான ஆர்டரும் கொடுக்கவில்லை. நம் நாட்டு அரசாங்கம் வேறு வேலைகளில் பிஸியாக இருந்தது. உலக நாடுகள் இந்த வேக்சினேஷனுக்காக எந்த அளவில் ப்ரிப்பேர்டாக இருந்தார்கள் என்று நீங்களே பாருங்கள். உலக நாடுகள் எந்த அளவில் இந்த வேக்சினேஷன் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அந்த அனைத்து இடங்களிலிருந்துமே நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய சிட்டிசன்ஸ்களுக்காக வாங்கிவிட வேண்டும் என்கிற அந்த போட்டியில் அந்த வேக்சினேஷன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதற்கு முன்னாடியே அதற்கான ஆர்டரை பிளேஸ் செய்து விட்டார்கள். ஆனால் நம் நாட்டு அரசாங்கம் தூங்கி கொண்டிருந்தது. 2021 இரண்டாம் அலை ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் எந்த அளவில் நம் நாட்டில் உயிர்கள் பிரிந்தது என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும். இப்போ போய் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அவசரமாக குளோபல் டெண்டரை வெளியே விடுகிறார்களாம். அதாவது உலக நாடுகளிலிருந்து இந்த வேக்சினேஷனை இம்போர்ட் செய்வதற்கான அந்த குளோபல் டெண்டர். இதை பற்றி இப்போ பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடக்கிறது. இப்போவும் இவர்கள் ஆக்ஷனில் இறங்கவில்லை. எப்படி இவர்கள் அந்த சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்டுக்காக சீரியஸான வேலையை பார்த்து வருகிறார்களோ, ஏப்ரல் 10ஆம் தேதி கிடைத்த அந்த ஆர்டருக்கு பின் இன்னைக்கு போய் டெல்லியை பாருங்கள். ஒட்டுமொத்த ராய்சினா ஹில்ஸ், இந்தியா கேட்ல இருந்து ராஷ்டிரபதி பவன் வரை இருக்கும் 2 தரப்பில் இருக்கும் அந்த கிரவுண்ட்களை பேத்து விட்டார்கள். 13,000 கோடி ரூபாயில் கட்டப்பட இருக்கும் பிரதமருக்கான அந்த வீட்டிற்கு காட்டின அந்த சீரியஸ்னஸை இந்த நாட்டிற்கு தேவைப்படும் வேக்சினேஷனுக்காக இந்த நபர்கள் காட்டவில்லை. குளோபல் டெண்டரும் இந்த மத்திய அரசாங்கம் எடுத்து வைக்கவில்லை. மாநில அரசாங்கங்கள் இன்னைக்கு தன் மக்களை காப்பாற்றுவதற்காக மாநில அரசாங்கங்கள் இந்த குளோபல் டெண்டரை வெளிவிட தொடங்கிவிட்டார்கள். இதே வேலையை தான் முதலாம் அலையும் போது இந்த நபர்கள் செய்தார்கள். ஃப்ரண்ட் லைனில் யார் வேலை பார்த்தார் என்றால் ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் இறங்கி இந்த கோவிடுக்கு எதிராக வேலையை பார்த்தார்கள். தன் மக்களை காப்பாற்றுவதற்காக அனைத்து வேலையுமே ஒவ்வொரு மாநில அரசாங்கம் மட்டும்தான் பார்த்தது. நம் நாட்டு மத்திய அரசாங்கம் வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாக அனைத்துமே சென்ட்ரலைசேஷனாக இருக்க வேண்டும். எந்த விதமான தொழிலாளியும் ரோட்டில் நடக்கவில்லை. அனைவருக்குமே நாங்கள் ராஷனை வழங்கி கொண்டிருக்கிறோம். தன்னுடைய பிரச்சாரத்தை மட்டும்தான் இந்த நபர் செய்து வந்தார். மக்களுக்காக எந்த வேலையும் அன்னைக்கும் பார்க்கவில்லை, இன்னைக்கும் பார்க்கவில்லை. உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, டெல்லி, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இன்னைக்கு இந்த குளோபல் டெண்டரை வெளிவிட்டு விட்டார்கள். உலக நாடுகளில் எங்கெல்லாம் இந்த வேக்சினேஷன் இருக்கிறதோ அந்த அனைத்து இடங்களிலிருந்தும் நாங்கள் வாங்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுங்கள் என்று இந்த அனைத்து மாநிலங்களும் மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் என்ன செய்தது என்று எனக்கு புரியவில்லை. போன வருடம் ரஷ்யாவிலிருந்து வெளிவரும் ஸ்புட்னிக் என்கிற இந்த வேக்சினேஷன், இதை ரிஜெக்ட் செய்துவிட்டது இந்திய அரசாங்கம். இது இந்திய மக்களுக்கு சரியான வேக்சினேஷன் அல்ல, அதனால் இதை இந்தியாவிற்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று. இப்போ அதே மருந்தை, அதே வேக்சினேஷனை டாக்டர் ரெட்டி இவர்தான் போன வருடமும் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இந்த மருந்தை வாங்கி இந்திய மக்களுக்கு போட்டுவிடலாம் என்ற அந்த கோரிக்கை எடுத்து வைத்தார். ஆனால் அன்னைக்கு இவருக்கு எந்த விதமான பெர்மிஷனும் கொடுக்கவில்லை. இன்னைக்கு டாக்டர் ரெட்டி லேப்ஸ்க்கு இந்த பெர்மிஷனை கொடுத்து விட்டார்கள். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட இந்த வேக்சினேஷனை இந்தியாவில் இம்போர்ட் செய்து மக்களுக்கு கொடுக்கலாம் என்று 150 ரூபாய்க்கு கிடைத்து கொண்டிருந்த இந்த வேக்சினேஷன்கள் உலக நாடுகள் இலவசமாக போட்டு வருகிறார்கள். ஆனால் இந்தியாவில் ஸ்புட்னிக் 995 ரூபாய்க்கு கிடைக்க இருக்கிறது. இதற்கு மேல் டாக்ஸை போடுங்கள், வேட்டை போடுங்கள், மற்ற சர்வீஸ் சார்ஜஸ்களை போடுங்கள், அதற்கு பின் இந்த வேக்சினேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அளவில் நம் நாட்டு வேக்சினேஷன் டிரைவ் நடந்து கொண்டிருக்கிறது. கையில் இருக்கும் அந்த வேக்சினேஷனை 91 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்து விட்டார் மோடி அவர்கள்.
கையில் இருந்த வேக்சினேஷனை இன்னைக்கு நாம் வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் செய்வதற்கான அந்த நிலையில் தள்ளப்பட்டு விட்டோம். இதற்கான காரணம் யார் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். பிரேசில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவேக்சின் மற்றும் ஸ்புட்னிக் இந்த 2 மருந்துகளையுமே பேன் செய்திருக்கிறார்கள். காரணம், இந்த 2 மருந்துகளுக்கான டேட்டா இல்லை என்று. இதே காரணத்தால் தான் ஸ்புட்னிக்கை இந்தியாவிலும் தடை செய்தார்கள். எந்த விதமான சரியான டேட்டா இல்லை என்று. ஆனால் அடுத்த நிமிடமே கோவேக்சின் அறகுறையாக டேட்டா காட்டின பின் கூட அதற்கான அப்ரூவல் கிடைத்து விட்டது. ஹியூமன் டெஸ்டிங் சரியான முறையில் நடந்ததா இல்லையா என்ற அந்த ஆய்வை கூட இந்த கம்பெனி காட்டவில்லை. ஆனால் நம் நாட்டு அரசாங்கம் அதற்கான உத்தரவை, பெர்மிஷனை கொடுத்து விட்டார்கள். எந்த அளவில் நம் நாட்டு மக்களுக்காக சீரியஸாக இருக்கிறது இந்த அரசாங்கம் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த வருடம், அதாவது 5 ஜனவரி 2021 கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு 2க்குமே பெர்மிஷன் கிடைத்தது. நம் நாட்டு அரசாங்கம் இந்த 2 வேக்சினேஷனுமே இந்திய மக்களுக்கு போடலாம் என்கிற அந்த உத்தரவு. எல்லாத்திற்கும் முதலில் ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அந்த ஃப்ரண்ட் லைனில் வேலை பார்க்கும் நபர்களுக்கு இதை போட வேண்டும் என்ற அந்த உத்தரவு வந்தது. அதற்கு பின் 60 வயசிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அந்த ஃப்ரண்ட் லைனில் வேலை பார்க்கும் நபர்களுக்கு கூட முழுமையாக இந்த வேக்சினேஷன் போடப்படவில்லை. 60 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள், 45 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள், அந்த முதல் டோஸ் வாங்கின நபர்களுக்கு 2வது டோஸ் கூட கிடைக்கவில்லை. நம் நாட்டு அரசாங்கம் செய்த அந்த ப்ராமிஸ், உங்களுக்கு நாங்கள் வேக்சினேஷனை கொடுப்போம் என்கிற அந்த ப்ராமிஸை, அந்த 2வது டோஸை முடித்திருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் அவர்களுக்கு கூட வேக்சினேஷன் இன்னைக்கு கிடைக்கவில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் போட்ட நபர்கள், அந்த 2வது டோஸுக்கான அந்த அதிகாரம் அடைந்த நபர்களுக்கு கூட இன்னைக்கு நம் நாட்டு அரசாங்கத்தால் வேக்சினேஷனை கொடுக்க முடியவில்லை. வேக்சினுடைய ரீசர்ச்சில் எந்த அளவில் நம் நாட்டு அரசாங்கத்தின் சீரியஸ்னஸ் இருந்தது, இந்த வேக்சினுடைய டெவலப்மெண்ட்டிற்காக எந்த அளவில் நம் நாட்டு அரசாங்கம் பணத்தை செலவழித்தார்கள், இந்த அனைத்து கேள்விக்கான விடயத்தை இதற்கு மேல் நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். நம் நாட்டு பிரதமர் மோடியால் எந்த அளவில் இந்த ப்ரொடக்ஷனுக்கான லாபம் கிடைத்தது. போன வருடம் 28 நவம்பர் 2020 அன்று ஆதார் பூனாவாலாவுடைய சீரம் இன்ஸ்டிடியூஷன் பூனாவில் இருக்கிறது. அங்கே பார்வையிடுவதற்காக நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக எப்படி இந்த வேக்சினேஷனை தயாரிக்கிறீர்கள் அனைத்தையுமே நான் பார்க்க வேண்டும் என்று போய்விட்டார். எப்படி அங்கே ரீசர்ச் நடக்கிறது, ப்ரொடக்ஷன் நடக்கிறது என்று. இந்த காட்சிகளை ஒட்டுமொத்த கோதி மீடியா எந்த அளவில் காட்டி வந்தார்கள் என்று உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். இதற்கு பின் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பாரத் பயோடெக்கையும் பார்வையிட போய்விட்டார். நம் நாட்டு பிரதமரே இந்த அனைத்தையுமே தன் கண்காணிப்பில் நடத்தும்படி, நம் நாட்டு பிரதமரே இதற்கான அனைத்து பணத்தையுமே வழங்கியபடி, நம் நாட்டு அரசாங்கம் தான் இந்த ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை நடத்தி இந்த ப்ரொடக்ஷனை நடத்தியிருக்கிறார்கள் போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வந்தார்கள். ஒட்டுமொத்த இந்தியா, உலகத்தில் இருக்கும் நபர்கள் இதைத்தான் நம்பி வந்தார்கள். நம் நாட்டு பிரதமர் தான் இந்த வேக்சினேஷனை கண்டுபிடித்தார். இந்த வேக்சினேஷனை இந்தியாவில் தயாரிக்கும் வேலையும் இந்த பிரதமரால் தான் நடந்திருக்கிறது என்று ஒட்டுமொத்த கோதி மீடியா, ஐடி செல், பக்தர்கள் இதைத்தான் பரப்பி வந்தார்கள். த கார்டியன் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். அன்லைக் வெஸ்டர்ன் கவர்மெண்ட் which poured billions into research and development for vaccination, there is no evidence that Indian government has provided a cent in research and development funding to the Serum Institution. This did not stop turning every overseas vaccine delivery into a photo option. ஒட்டுமொத்த உலக நாடுகள் எத்தனையோ பில்லியன் பணத்தை, எத்தனையோ கோடி ரூபாயை இந்த வேக்சினேஷனை கண்டுபிடிக்கிறதற்காக கொடுத்தார்கள். எப்படியாவது இந்த கோவிடால் மீட்பதற்காக அந்த வேக்சினேஷனை தயாரித்து விட வேண்டும் என்று கோடிக்கணக்கான பணத்தை அளித்தார்கள். ஆனால் இந்திய அரசாங்கம் சீரம் இன்ஸ்டிடியூஷனுக்காக ஒரு சல்லி ரூபாயை கூட கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இன்னொரு புறம் இந்த சீரம் இன்ஸ்டிடியூஷன் செய்த வேலையை தனக்காக ஒரு போட்டோ செஷனாக அமைத்து விட்டது இந்த அரசாங்கம். தன்னுடைய பிரச்சாரத்திற்காக ஒரு போட்டோ செஷனாக அமைத்து விட்டது இந்த அரசாங்கம் என்று த கார்டியன் என்கிற ஒரு மிக நம்பிக்கையான இந்த பத்திரிகை எழுதியிருக்கிறது. இதற்கு மேலேயும் கேவலப்பட முடியுமா இந்திய அரசாங்கத்தால் என்று எனக்கு தெரியவில்லை.
இதே கார்டியன் எழுதிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட், அதையும் படிக்கிறேன் கேளுங்கள். India entered pandemic as world's largest producer of vaccine. It continued to produce more than 80 million doses a month, but is now being outstripped by China and US, who made significant investment in their manufacturing last year. India, in contrast, is running into shortage. இந்த பேண்டமிக் ஆரம்பித்தவுடன் இந்தியா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் வேக்சினேஷன் தயாரிக்கும் நாடாக இருந்தது. ஆனால் ஒரு சில மாதங்களிலேயே அமெரிக்கா மற்றும் சைனா பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டால் இந்தியாவை எங்கேயோ பின்னாடி தள்ளிவிட்டார்கள். அவர்களுடைய ப்ரொடக்ஷன் அதிகரித்து விட்டது, அவர்களுடைய பிஸ்னஸ் அதிகரித்து விட்டது. எந்த பிஸ்னஸ் இந்தியாவின் கையில் இருந்ததோ அந்த பிஸ்னஸை நழுவ விட்டது இந்த அரசாங்கம். இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை 80 கோடி வேக்சினேஷன் ஒரு மாதத்தில் தயாரித்து வந்த இந்தியா இன்னைக்கு வெளிநாடுகளிலிருந்து இதே வேக்சினேஷன்களை இம்போர்ட் செய்வதற்காக தள்ளப்பட்டு விட்டது. உலகத்திலேயே மிகப்பெரிய வேக்சினேஷன் ப்ரொடியூசிங் நாடு இந்தியா. இன்னைக்கு இந்தியாவிலேயே இதற்கான பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது. காரணம் நம் நாட்டு அரசாங்கத்தின் அலட்சியம். இன்னைக்கு இந்தியாவுடைய பற்றாக்குறை வந்தவுடன் நான் இதுக்கு பொறுப்பல்ல, நான் ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுக்க முடியாது, அனைத்தையுமே மாநில அரசாங்கத்தின் மீது போட்டு நழுவி விட்டார் இந்த நபர். 150 ரூபாய்க்கு கிடைத்து கொண்டிருந்த இந்த வேக்சினேஷன் இன்னைக்கு மாநில அரசாங்கங்கள் 300 அல்ல 600 ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்கிறது. மத்திய அரசாங்கத்திற்கு 150 ரூபாய், மாநில அரசாங்கத்திற்கு 300 அல்ல 600 ரூபாய். இதே இந்தியாவில் தான் இந்த மாநிலங்கள் இருக்கிறது, இதே இந்தியாவில் தான் இந்த மத்திய அரசாங்கமும் இருக்கிறது, இந்த மாநில அரசாங்கமும் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கத்திடம் எந்த விதமான ஹோல்டும் இல்லை. ஒரு நயா பைசா கூட இந்த சீரம் இன்ஸ்டிடியூஷனுக்கோ அல்ல பாரத் பயோடெக்கோ இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை. வெறும் இலவசமான பப்ளிசிட்டியை மட்டும்தான் நம் நாட்டு பிரதமர் இந்த அரசாங்கம் தேடிக்கொண்டது. அதனால் இவர்கள் மீது எந்த விதமான கண்ட்ரோலையும் பண்ண முடியாத நிலையில் இந்த அரசாங்கம் இருக்கிறது. பணத்தை போட்ட நபர் நான் எப்போதான் லாபத்தை பார்ப்பது என்ற அந்த கேள்விக்காக கையை காட்டிவிட்டது இந்த அரசாங்கம். நீங்கள் எப்படி வேணாலும் எவ்வளோ வேணாலும் வாங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் நடுவில் வரமாட்டோம் என்று 150 ரூபாய்க்கு கிடைத்து கொண்டிருந்த அந்த வேக்சினேஷனை நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தால் நேரடியாக இந்த கம்பெனியிடமிருந்து வாங்கி மாநில அரசாங்கங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அதை செய்யவில்லை. நேரடியாக நீங்களே டீல் பேசிக்கொள்ளுங்கள். இன்னைக்கு 250 ரூபாய்க்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களில் போட்டுக்கொண்டிருந்த இந்த வேக்சினேஷனுக்கான விலை 1500 ரூபாய். லாபம் யாருக்கு, நஷ்டம் யாருக்கு என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். அரசாங்கம் ஒரு சில கம்பெனிகளுக்காக வேலை பார்த்து வருகிறதா அல்ல நம் நாட்டு மக்களுக்காக வேலை பார்த்து வருகிறதா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதே அரசாங்கம் போன வருடம் மே 13ஆம் தேதி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார்கள். 100 கோடி ரூபாய் வேக்சினேஷன் தயாரிப்பதற்காக நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று. வேக்சினேஷன் தயாரிக்கும் கம்பெனிகளுக்கான அந்த ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக 100 கோடி ரூபாய். இந்த 100 கோடி ரூபாய் எங்க போனது என்ற அந்த கேள்விக்கான விடயத்தை தான் நான் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறேன். நம் நாட்டு அரசாங்கம் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டிற்கு போய் நான் எந்த விதமான பணத்தையும் செலவழிக்கவில்லை என்ற அந்த எஃபிடவிட்டை சப்மிட் செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இதே அரசாங்கம் போன வருடம் மே மாதம் 100 கோடி ரூபாயை ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்கிற பெயரில் நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த பணம் எங்க போனது? அந்த பணத்தை யாரிடம் கொடுத்தீர்கள்? அந்த ஆய்வு எங்க நடந்தது? அந்த ரீசர்ச் நடந்ததா இல்லையா? அப்படி நடக்கவில்லை என்றால் அந்த பணத்தை எங்க செலவு செய்தீர்கள்? அதற்கான விடயத்தை இந்த அரசாங்கம் கொடுத்தே தீர வேண்டும். இன்னொரு ரிப்போர்ட், பிசினஸ் ஸ்டாண்டர்ட் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அனௌன்சஸ் ₹900 crores grant for coronavirus vaccine research. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 900 கோடி ரூபாயை கொரோனா வைரஸ் வேக்சினுக்காக அதற்கான ஆய்விற்காக ஒதுக்கி இருக்கிறார், அலாட் செய்து விட்டார். 13ஆம் தேதி மே 13, 2020 100 கோடி ரூபாய், அதற்கு பின் 900 கோடி ரூபாய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஆக மொத்தம் 1000 கோடி ரூபாய். இந்த 1000 கோடி ரூபாய் எங்க போனது? எதற்காக இந்த ஆய்வில் எந்த விதமான பணத்தையும் இந்த அரசாங்கம் செலவு செய்யவில்லை.
அப்படி செலவு செய்திருக்கிறீர்கள்னா அந்த ஆய்விற்கான ரிசல்ட் எங்க? யாருக்கு இந்த பணத்தை கொடுத்தீர்கள்? எந்த கம்பெனிக்கு இந்த பணத்தை கொடுத்தீர்கள்? அல்ல எங்க இந்த பணத்தை செலவு செய்தீர்கள்? கோவிட் வேக்சினின் பேரில், ரீசர்ச்சின் பேரில் அந்த பணத்தை ஒதுக்கின பெண் எதற்காக அந்த பணத்தை நீங்கள் செலவு செய்யவில்லை? ஃபோட்டோ செஷன் மட்டும் நம் நாட்டு பிரதமரால் எப்படி எடுக்க முடிகிறது என்று எனக்கு புரியவில்லை. ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டார். பிரதமரால் தான் இந்த வேக்சினேஷனே இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. பிரதமரால் தான் இந்த வேக்சினேஷன் இன்னைக்கு உலக நாடுகளுக்கே கிடைக்க இருக்கிறது. விஸ்வகுரு மோடிஜி, விஸ்வகுரு இந்தியா, உலகத்திற்கு வேக்சினேஷன் கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய நாடு எதுவென்றால் அது இந்தியா. இது போன்ற பிரச்சாரத்தை தான் நீங்க செய்து வந்தேன். இந்த பிரச்சாரத்தில் செலவு செய்த பணம், இந்த பிரச்சாரத்தின் மீது நீங்க செலுத்திய கவனத்தை இந்த வேக்சினேஷனுக்காக நீங்க செலுத்தியிருந்தீர்கள்னா இன்னைக்கு இந்தியாவின் நிலைமை இப்படி இருந்திருக்காது. இன்னைக்கு இந்தியாவில் மக்கள் அந்த வேக்சினேஷனுக்காக தட்டுக்கட்டிருக்க மாட்டார்கள். 91 நாடுகளுக்கு இந்திய மக்களுக்காக சேர்த்து வைத்த இந்த வேக்சினேஷனை கொடுத்து விட்டீர்கள். அந்த வேக்சின் இருந்திருந்தால் கூட இன்னைக்கு நம் நாட்டு மக்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்திருப்பார்கள். ஆனால் அதை நழுவ விட்டீர்கள். ஆதார் பூனாவாலா போட்ட இந்த ட்வீட்டை படிக்கிறேன். இதற்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அதையும் நீங்கள் தூக்கி வீசி விடுவீர்கள். குவிக் question. Will the government of India have 80,000 crore available for over next 1 year? Because that's what MOHW India needs to buy and distribution the vaccine to every Indian. This is the next concerning challenge we need to tackle @PMO India. எந்த கம்பெனி, எந்த நிறுவனம் இந்த வேக்சினேஷனை கோவிஷீல்டை தயாரிக்கிறதோ அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ஆதார் பூனாவாலா போட்ட இந்த ட்வீட், இந்தியாவிடம் 80,000 கோடி ரூபாய் இருக்கிறதா? அடுத்த ஒரு வருடத்திற்கு இந்த 80,000 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. வேக்சினேஷனை வாங்கி அதை இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. @PMO India, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இந்தியாவிற்கும் டாக்ஸ் செய்திருக்கிறார் இந்த நபர். எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை, எந்த விதமான பதிலும் கொடுக்கப்படவில்லை. இங்கே மட்டும் அரசாங்கம் நிற்கவில்லை. சீரம் இன்ஸ்டிடியூஷனுக்கு 3000 கோடி ரூபாயும் பாரத் பயோடெக்கிற்கு 1500 கோடி ரூபாயும் கடனாக கொடுக்க இருக்கிறோம். ஒரு நிறுவனம், வேக்சினேஷனை தயாரிக்கும் நிறுவனத்திற்கு எந்த விதமான உதவியும் நாங்கள் செய்ய மாட்டோம். ரீசர்ச் என்கிற பேரில் 1000 கோடி ரூபாயை கணக்கில் காட்டி அந்த கணக்கில் அதை எங்க செலவு செய்தோம் என்று கூட உங்களுக்கு கூற மாட்டோம். இதே நபர்கள் யார் இந்த வேக்சினேஷனை தயாரிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவை என்றால் கடனாக கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். CNBC போட்ட இந்த ரிப்போர்ட், கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் ₹3,000 crore vaccine supply credit to Serum Institute of India, 1,500 crores to Bharat Biotech. இதே விஷயத்தை தான் சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் செய்யப்பட்ட அந்த எஃபிடபிட்டிலும் இந்த நபர்கள் எழுதியிருக்கிறார்கள். The central government has submitted that finance ministry has sanctioned credit of ₹3,000 crores to Covishield manufacturer Serum Institute of India and ₹1,500 crores to Covaxin manufacturer Bharat Biotech. கோவிஷீல்டை தயாரிக்கும் கம்பெனிக்கு 3000 கோடி ரூபாயும், கோவேக்சின் தயாரிக்கும் கம்பெனிக்கு 1500 கோடி ரூபாயும் நாங்கள் கடனாக கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சுப்ரீம் கோர்ட்டிடம் இந்த அரசாங்கம் போய் கூறிவிட்டது. ஆனால் ஆதார் பூனாவாலா கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இந்த அரசாங்கம் எங்களுக்கு எப்போ கொடுப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை, இந்த பணம் எந்த அளவில் எங்களுக்கு இன்னைக்கு தேவைப்படுகிறது என்று எங்களுக்கு தான் தெரியும், அரசாங்கத்தையே நம்பி எங்களால் இருக்க முடியாது, அதனால் பேங்குகளிலிருந்து இந்த பணத்தை கடனாக பெற்றுக்கொண்டோம். இதே அரசாங்கத்தை நம்பிதான் இந்த அரசாங்கம் இந்த கடன் உதவியை கொடுத்து விட்டால் பேங்கின் கடனை அடைத்துவிட்டு அரசாங்கத்திற்கு நாங்கள் திரும்ப கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் இந்த பணத்தை எப்போ கொடுப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று ஆதார் பூனாவாலா லண்டனிலிருந்து ஒரு இன்டர்வியூவில் பதிலாக கொடுத்து விட்டார். மக்கள் பணத்தை வைத்து தனக்காக சொகுசு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கும் இந்த அரசியல்வாதிகள், நம் நாட்டு பிரதமர் தனக்கான சொகுசு வாழ்க்கைக்காக 20,000 கோடி ரூபாய் சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்ட், ஆனால் மக்களுக்காக ஒரு ஆக்சிஜன் பிளான்ட் இல்லை, ஒரு சரியான மருத்துவ சிகிச்சை அல்ல, சரியான மருத்துவமனை அல்ல,
பெட் அல்ல, இவர்கள் பிஎம் கேர்ஸில் வாங்கின அந்த வென்டிலேட்டர் கூட இன்னைக்கு வேலை பார்க்காமல் இருக்கிறது. வேக்சினேஷனுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ரீசர்ச்சருக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை கூட இந்த நபர்கள் செலவு செய்யாமல் அதற்கான கணக்கை கூட கொடுக்கவில்லை. இந்த அரசாங்கம் நம் நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறதா? இந்த அரசாங்கத்தின் தலைவர் மோடி அவர்கள் தன்னுடைய போட்டோ செஷனில் மட்டும்தான் பிஸியாக இருந்தார். தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக மட்டும்தான் வேலை பார்த்து வந்தார். அப்போ எதற்காக ஒரு மிகப்பெரிய பதவியில் இந்த நபர் அமர்ந்திருக்க வேண்டும்? எதற்காக இவருடைய பக்தர்கள் இவரை பெருமையுடன் பேச வேண்டும்? நம் நாட்டு மக்களுக்கு எந்த விதமான வேலையும் செய்யாமல் இந்த நபர்கள் வெறும் தன்னுடைய பிரச்சாரத்தை மட்டும்தான் செய்து வந்திருக்கிறார்கள். சிந்திக்கக்கூடிய விஷயம். சிந்தித்து பாருங்கள், கேள்விகளை கேளுங்கள், கவனமாக இருங்கள், மாஸ்க் அணியுங்கள், அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.